இதை கூட ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஏன் இதை ஃபோட்டோ போடலன்னா என்ன உனக்கு, எதுக்கு நீ போடணும், ஓ எல்லாரும் ஐயோ. No, my question is also, இந்த ஒரு என்வாயன்மெண்ட்டில் இன்னைக்கு வளர்கிற பசங்க, do you think their idea of romance or love is also affected? இதே காலத்தில் தான் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கல்யாண ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கே எனக்கு லைட்டாக பயமாக இருக்குல்ல. பிகாஸ் என்னவா தான் நான் ஒரு சிம்பிளாக ஒரு 2 பேர் புருஷன் முன்னாடியே ஒரு ஃபோட்டோ போட்டாலும் அதை கூட ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஏன் இதை ஃபோட்டோ போடலன்னா என்ன உனக்கு, எதுக்கு நீ போடணும், ஓ எல்லாரும் ஐயோ கல்யாணம் ஆச்சுன்னு ஃபோட்டோ போட்டோம்பா, இதில் என்னப்பா இருக்குது, புரியுதுங்களா? எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குற காலத்தில் பயமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி லவ் பண்ணுறதுக்கும் பயமாக தானே இருக்கும். ஐ திங்க் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா மேபி வி ஹேவ் அ பெட்டர் சான்ஸ். ரைட். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு மற்றவங்க சொல்லி உனக்கு இந்த வயசு ஆகிடுச்சு நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, அது ஃபர்ஸ்ட் ரீசன் டு கெட் மேரிட். கரெக்டான பர்சனை மீட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். இல்லை பியர் ப்ரெஷர், இந்த காலத்தில் இந்த ஏஜில் இது கூட நீ பண்ணலையான்னு உங்களை கிண்டல் பண்ணுறவங்க, அது எப்போலேருந்தோ இருக்குல்ல. ஸோ எதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்க, லவ், ஐ ஃபீல் தட் இஸ் அ பர்சனல் திங் பாடி. அது ஒரு ஜெனரேஷன் நீ சொன்னால் அப்போ நம்ம எல்லாரையும் மாபா மாத்திரம்ல, 1000 பேரும் ஒரே மாதிரி லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அதான் சொல்ல லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்குன்னு எல்லா பசங்களும் லவ் டுடேல இருக்கிற பையன் மாதிரி இருக்காங்கன்னா இல்லை. இப்போ மிஸ்ஸின்னு ஒரு படம் வருது, அதுக்குன்னு எல்லாருமே இந்த வாசு மாதிரி இருப்பாங்கன்னா இல்லை. ஃப்ரெஷ் மேட் பசுனை ஒவ்வொரு துளியிலும் ஃப்ரெஷ்.